ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுக்கு ஆசி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் ஆயிற்று என்று சொல்லி வேத வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் ஆசைகள் மிகுதியாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல யாக்கோப்பு 16 தன் மாமனாரிடத்திலிருந்து திரும்பி வரும்போது ஏசாவை சந்திக்கிறார். அவர்கள் சந்தித்து இருவரும் சேர்ந்து வாழுகின்ற நேரத்தில் அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. ஆகவே சேயீர் மலைக்கு ஏசா போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.